ஹலோ அண்ட் வெல்கம் டு செட் ஃப்ரீ ஆடியோ பாட்காஸ்ட். இந்த எபிசோட் 2க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த எபிசோடோடைய டைட்டில் இஸ் டெலிவரன்ஸ் நீடட் ஃபார் த சர்ச். சபைக்கு விடுதலை தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நான் இன்னைக்கு ஒரு லிஸ்ட் அப்படி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஐம் கோயிங் டு ஷேர் மை ஹார்ட் வித் யூ. நான் ரெடி பண்ணதை, கர்த்தரனோடு கூட பேசினதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ முதலாவது, சபையிலே டெலிவரன்ஸ் பற்றி வெளிப்படையாக பேசாததுனாலே அங்கே விடுதலை நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், தேவ பிரசன்னம் இருக்கிற எந்த இடத்துலையும் கண்டிப்பாக விடுதலை நடந்தே ஆகணும். சில நேரங்களில் வெளிப்படையாக இருக்கும், சில நேரங்களில் மறைமுகமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் பேசிக்காக ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான காரியங்கள், அதாவது அத்தியாவசியமாய் ஒரு ஒரு சர்ச் ஹோஸ்ட் பண்ண வேண்டிய 4 முக்கியமான காரியங்களை குறித்து இந்த நாளில் உங்களோட நான் பேச போகிறேன். அஃப்கோர்ஸ் இந்த எபிசோடும் ரொம்ப சின்ன, அதாவது 15 to 20 மினிட்ஸ்குள்ளே தான் இருக்க போது. அதனால் நல்லா நீங்கள் கவனிக்கணும். 4 முக்கியமான காரியங்கள் ஒரு சபையிலே அத்தியாவசியமாய் காணப்பட வேண்டிய காரியங்கள். இந்த காரியங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக டெலிவரன்ஸ் வில் பி அ பார்ட் ஆஃப் தியர் அஜெண்டா. அவங்களுடைய ஸ்கெடியூல், அதாவது தேவன் கிரியை செய்து அவங்களுடைய ஸ்கெடியூலே அவர் மாற்றிடுவார். இந்த 4 காரியங்கள் இருக்கும்போது ஆவியானுடைய கிரியை தான் அங்கே பார்க்க முடியும். ஸோ அவ்விதமான 4 முக்கியமான காரியங்களை உங்களோட கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். முதலாவது, passionate prayer. அதாவது முழு இருதயத்தினோடும், அதாவது ஒரு வைராக்கியமாகவும் ஒரு வாஞ்சையாகவும் ஜெபிக்கிறதான ஜெப வீடாக சபை இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அந்த புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் ஆலயத்தை விட்டு துரத்தும் போது அவர் என்ன சொல்லி அவர் சொன்னார்? என்னுடைய வீடு அநேகருக்கு ஜெப வீடு என்று அழைக்கப்படும்னு சொல்றார், இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஸோ சர்ச் அப்படின்னா முதலாவது சபையிலே அதிகமாக ஜெபத்தை குறித்து, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். எந்த சபை ஜெபிக்கிற சபையோ அதுதான் சபையினுடைய கிறிஸ்துவானவரால் ஏற்படுத்தப்பட்ட சபைன்றதுக்கான அறிகுறி அதுதான், ஜெபிக்கிற சபையாக. a church that is in full dependence on God, on the Spirit of God. சில நேரங்களில் சில சர்ச்சஸில் என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு 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 பேலன்ஸ் தவறி என்ன ஆகிடுவாங்கன்னா, பயங்கரமாக டாக்டரின்ஸ் பற்றி பயங்கரமாக பேசுவாங்க, வசனங்கள் அதிகமாக பேசுவாங்க, சவுண்ட் டாக்டரின் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஜெபமே இருக்காது. ஜெப வாழ்க்கையை குறைத்து வசனங்களை படிக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. இல்லை, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர், வசனமே தெரியாது அவங்களுக்கு, ஆனால் ஜெபம் பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கையாக தான் நான் பார்க்குறேன். அப்போது நமக்கு இரண்டுமே நமக்கு ரொம்ப அவசியம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அவசியம், ஜெபம் ரொம்ப அவசியம். இது இரண்டுமே நமக்கு தராசில் வைக்கப்பட்ட 2 பக்கங்களை போல நம்ம பார்க்கணும். ஸோ அது ரெண்டுமே சரி சமமாக இருக்கணும் ஒரு சர்ச்சில். ஸோ முதலாவது வேர்டை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பேஷனட் ப்ரேயர், அதுதான் முதலாவது சபையில் விடுதலைக்கான ஆரம்பமாக இருக்கிறது. டெலிவரன்ஸ் அண்ட் வார்ஃபேரில் அதுதான் அதனுடைய ஃபர்ஸ்ட் சைன், சர்ச்சுடைய ஃபர்ஸ்ட் சைன். 2வது சைன், a heart for evangelism. சுவிசேஷம் சொல்வதற்கான ஒரு இருதயம் சபைக்கு வேண்டும். சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். சுவிசேஷம் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கணும். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட்ரீச் வேலையை செய்யவே மாட்டாங்க. உள்ளே இருக்கிற மக்களுக்கு மாத்திரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற மக்களை அவங்கள அபிஷேகித்து அவங்களுக்குள்ளேயே அழைப்பை புரிந்து கொள்ள வச்சு அவங்கள வெளியில் போய் அவங்கள மொபிலைஸ் பண்ணி அவங்கள வெளி இடங்களில் போய் ஊழியம் செய்வதற்கு சபைகள் அனுப்புவது இல்லை. the very sad thing is that, என்னன்னா சபையில் ஊழியர்களை எழுப்பாத சபைகள் இன்னைக்கு இருக்குது. பல வருஷமாக சபைக்கு வந்துட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க என்ன ஊழியம் அழைப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எதுக்காக சர்ச்சுக்கு வரோம்? சும்மா உட்காந்துட்டு வாரம் போகிறதுக்கு இல்லை.
நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்லார குறித்தும் கர்த்தர் ஒரு உன்னதமான நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. அது என்ன ஊழியம், ஊழியத்தினுடைய அழைப்பு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை மொபிலைஸ் பண்ண வேண்டியது சபையினுடைய வேலை. அதை செயல்படுத்த வேண்டியது சபையினுடைய வேலை. ஸோ சபை பிரதானப்படுத்த வேண்டிய இரண்டாவது முக்கியமான காரியம் சுவிசேஷம் சொல்லுதல். எப்படி சுவிசேஷம் சொல்றது? இப்போ நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன். நான் வந்து வாயின் வார்த்தையில நான் வாழ்ந்து காட்டி வாயின் வார்த்தையில நான் பேசி உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம். ஒருவேளை என்னால் ரீச் பண்ண முடியாத இடங்கள் இருக்கும். ஆனால் அந்த இடங்களுக்கு சபையில் இருக்கிற விசுவாசிகள் என்ன பண்ண முடியும்? போக முடியும். அவங்க வேலை செய்கிற இடம் இருக்குது, அவங்களுடைய ஆஃபீஸஸ் இருக்குது, அவங்க ஸ்கூல்ஸ் இருக்குது, அவங்க காலேஜஸ் இருக்குது. இப்படி பல இடங்களிலே அவங்க கர்த்தருக்காக சாட்சியான சுவிசேஷமாகவே அவங்க என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறது இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது இல்லை. ஸோ இந்த ரெண்டாவது காரியத்தில் தவறும் பொழுது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், இல்லை சுவிசேஷம் சபையினுடைய பாரமாக இருக்க வேண்டும் அப்படின்றத முக்கியத்துவப்படுத்தாத சபையில் டெலிவரன்ஸ் இருக்காது, டெலிவரன்ஸ் பேச மாட்டாங்க. ஸோ டெலிவரன்ஸ் பேசுகிற சபையில் ரெண்டு காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவது ஜெபம் என்பது ரொம்ப வாஞ்சி உள்ள ஒரு பேஷனேட் ப்ரேயராக இருக்கணும். ரெண்டாவதா ஹார்ட் ஃபார் இவாஞ்சலிசம். சுவிசேஷன்றது சபையிலும் இருக்கணும், சபை மக்களாலையும் சுவிசேஷம் செயல்பட வேண்டும்ன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதா தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த மிராக்குலஸ். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் என்பதை எதிர்பார்க்கிற ஒரு மனநலம் நமக்கு வேண்டும். அது ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே நான் எங்கள் சர்ச் எல்லாம் நான் அதை சொல்லியிருக்கிறேன். ஒரு சர்ச் ஒருத்தங்க இருந்தாங்களாம். அந்த சர்ச் வந்து அவங்க சர்ச்சுக்கு எதிரில் ஒருத்தர் வந்து ஒரு பயங்கரமான அந்த ஏரியாவுடைய தாதா ஒருத்தர், ரவுடி ஒருத்தர் வந்து இது மதுபான கடை நடத்தினாராம். அப்போது இவங்கெல்லாம் ரொம்ப ஜோம் பண்ணுறாங்க இந்த சர்ச்சில் இருக்கவங்களாம். ஏன்னா மதுபானம் குடிச்சிட்டு எல்லாம் சர்ச் முன்னாடி வந்து படுத்து கிடக்குறாங்க, குடிச்சிட்டு பாட்டிலாக கிடக்குது, எப்படி எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுனால எல்லாம் ஜோம் பண்ணுறாங்க, ஃபாஸ்டிங் போட்டு பயங்கரமாக ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ண உடனே ஒரு நாள் திடீர்னு பயங்கரமான அந்த இடத்துல மழையும் காற்றும் வந்தது. ஒரு சூறாவளி காற்று ஒன்று அடித்தது. அதில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சர்ச்சுக்கு முன்னாடி இருந்ததான அந்த மதுபான கடை அடித்து நொறுக்கப்பட்டு அது சின்ன பின்னம் ஆகிட்டு போயிடுச்சான். உடனே இந்த மதுபான கடையினுடைய ஓனர் அவர் போய் ஒரு கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணுறார். இந்த மாதிரி இந்த கிறிஸ்தவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமாக ஜோம் பண்ணி இந்த மாதிரி என் கடையை வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது கோர்ட் ஹியரிங்காக எல்லாரும் ஜட்ஜு முன்னாடி வராங்க. இங்கே வந்து பாஸ்டர் நிற்கிறாரு, பாஸ்டர், கமிட்டி மெம்பர்ஸ், விசுவாசிகள் எல்லாம் நிற்கிறாங்க. அந்த பக்கம் அந்த குற்றம் சாட்டுகிறவர் நிற்கிறார், அந்த மதுபான கடை ஓனர். அப்போ அவர் சொல்கிறார், இவங்க பண்ணுற ஜபத்தினால தான் அப்படின்னு. இவங்க சொல்கிறாங்க, இல்லை, ஏன்னா இவங்களுக்கு பயம் என்ன அப்படின்னா, நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு, இல்லை நாங்களாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னோடனே ஜட்ஜு ஒரு காரியத்தை சொன்னாராம். நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதாவது ஜெபத்தினுடைய வல்லமையை இந்த விசுவாசிகளும் போதகரும் புரிந்து வைத்திருக்கிறத விட இந்த மதுபான கடை ஓனர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது ஜெபத்தினாலதான் இது நடந்ததுன்னு அவர் ஒத்துக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை, ஒத்துக்கிறது பயப்பட்டாங்களோ என்னவோ நமக்கு தெரியல. பட் சம்பவம் ஜட்ஜு சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, அற்புதத்திற்காக ஏங்குகிறோம், எழுப்புதலுக்காக ஏங்குகிறோம். ஆனா அற்புதங்களும் அடையாளமும் நம்ம சபையில நடக்கணும்னு சொல்லி நம்ம யாரும் எதிர்பார்க்க மாட்டேன்றோம். அப்படியே நடந்தாலும் ஏதோங்க அப்படி அதை எதேச்சியா நடக்கிறதுங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போயிடுறோம். ஆனா ஒவ்வொரு ஆராதனையிலையும் நாம் அசாதாரணமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய ஆராதனைகளிலே கர்த்தர் செய்வார், அபிஷேகத்தினாலே இதை செய்வாருன்னு சொல்லி நம்ம நம்பணும், நம்ம எதிர்பார்க்கணும். அதை நம்ம எதிர்பார்ப்போடு நம்ம ஆராதனைகளுக்கு வரணும். அதற்காக தான் நம்ம சாட்சி நேரங்கள் வைத்திருக்கிறோம், அதற்காக தான் ஆராதனை நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஸோ இது எல்லாமே என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குறது, பலவீனர்களை பலப்படுத்துறது, இப்படி அநேக அற்புத காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு தடவையும் மக்கள் கூடி வரும் பொழுது ஒரு புதிய எதிர்பார்ப்போடு, வாட் இஸ் காட் கோயிங் டு டூ டுடே, கர்த்தர் இன்னைக்கு என்ன ஆச்சரியமானது செய்ய போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம வரணும். ஸோ அந்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்து வைத்துக்கொள்ளணும். ஸோ மூணாவதா நான் சொன்னேன், தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த மிராக்குலஸ். நான்காவதா, அ கன்ஃபரண்டேஷன் ஆஃப் த டிமானிக்.
இந்த 4வது காரியம். இந்த 4வது காரியம் வந்து ஒரு சில நேரங்களில் சில சபைகளில் சட்டில்னா ரொம்ப அப்படியே அமைதலாக நடக்கிறது போல இருக்கலாம். ஒரு சில இடங்களில் வெளிப்படையாக இருக்கலாம். ஒரு சில இடங்களில் இதை பற்றி அறிவே இல்லாமல் இருக்கலாம். இந்த அறிவே இல்லாமல் இருக்கிற அதை குறித்து ஒரு தெளிவே இல்லாத சர்ச் தான் ரொம்ப டேஞ்சரஸான சர்ச்சஸ். I'm very sorry to say, I'm not gossiping about my brothers, I'm not blaming my brothers. என் சகோதரர்களை ஊழியக்காரர்களை நான் குற்றம் சாட்டல. ஆனால் this has to be, demons have to be confronted by the church. சபை பிசாசுகளையும் பிசாசுடைய வல்லமைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒரு தைரியம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு விஷயம் டிமானிக்னு தெரிஞ்சா, பிசாசனால வருதுன்னு தெரிஞ்சா அதை பூசி மூழ்கி பேசக்கூடாது. நம்ம மனுஷனுக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அதிகார வர்க்கத்திற்காகவும் நம்ம பயப்படுறவங்களா நம்ம ஒரு நாளும் இருக்கவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லைங்களா, நான் மனுஷனை பிரியப்படுத்துறோனா, நான் தேவனை பிரியப்படுத்துறோனா இருக்கேன், யாரை பிரியப்படுத்துறோனா இருக்கிறேன், நான் ஒருவேளை மனுஷனை பிரியப்படுத்துறோனா இருப்பேன்னு சொன்னா நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 4வது காரியம் தான் இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல என்ன அவங்களுக்கு என்னன்னா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. ஸோ வி பிலீவ் தட் ஆல் டீமன்ஸ் ஹவ் பீன் எக்ஸ்பெல்டு. எல்லா அசுத்தாவிகளும் வெளியே துரத்தப்பட்டு பரிசுத்தவான்களாக நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். விச் இஸ் ஃபால்ஸ். அங்கதான் நமக்கு ஒரு டிசர்ன்மெண்ட் வேணும். அங்கதான் நம்ம ஆவியின் கண்கள் திறக்கப்படணும். ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் இருக்கிறதான பிரச்சனை என்ன, அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் அவன் ஒரு இன்டெஃபினிட் அவனுடைய ஃபேமிலியில் இருக்கிறதான ஜென்ரேஷனல் கர்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. அப்பா வாழ்க்கையில் இருக்குது, தாத்தா வாழ்க்கையில் இருந்தது அப்பா வாழ்க்கையில் இருக்கும், அப்பா வாழ்க்கையில் இருந்தது தான் வாழ்க்கையில் இருக்கும், தான் வாழ்க்கையில் இருந்தது பிள்ளை வாழ்க்கைக்கு போகும், பிள்ளை வாழ்க்கையில் இருந்தது பேர பிள்ளை வாழ்க்கைக்கு போகும். ஆனால் இத்தனை தலைமுறையும் கிறிஸ்தவங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, மேபி குடும்பத்தில் சமாதான குறைவாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய இம்மெச்சூர் டெத். நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் நான் பார்த்துக்கிறேன். லிட்ரலாக ஐ ஹவ் சீன் பீப்புள் டைங் அட் அ வெரி யங் ஏஜ். வெறும் ஒரு 40 வயசு 50 வயசுல இறந்து போகிறத பார்க்கிறேன். ஏன் யங் ஏஜ்ல 20 to 30க்குள்ள அந்த ஃபேமிலியில அந்த தலைமுறையில எல்லாருமே 20 to 30க்குள்ள இறந்துருவாங்க. அண்ட் ஆல் ஆர் கிறிஸ்டியன்ஸ். நீங்க எப்படி போய் சொல்ல முடியும் கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கிட்டா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்கள் விடுதலை எப்படி சொல்ல முடியும்? இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு காரியம். அண்ட் ஐ டு நாட் கோ பை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அது நம்பிக்கை கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அது ஓகே, நல்லதுதான். ஒரு நல்ல வாழ வேண்டிய வாழ்க்கை, தேவனுடைய நோக்கத்தை படி வாழ்ந்து தேவ சித்தத்தை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட வயதில் குறிக்கப்பட்ட காலத்தில் கர்த்தரை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம சொல்லலாம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எனக்கு நெருங்கின ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு தம்பி, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம், எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு நண்பன், ஒரு சகோதரன், என்னுடைய தம்பி. அவன் ரீசெண்டாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் திடீர்னு அவன் இறந்துட்டான். அவனுக்கு ஒரு 26 வயசு தான் இருக்கும். சம் ஸ்ட்ரேஞ்ச் சிக்னஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் சம்ஹவ் அந்த ஃபியூனரலுக்கு நான் போயிருந்தப்போ என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அங்கே போகும்போது அங்கே இருந்ததான பாஸ்டர் அவர் சொன்ன ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அழுதோம். அஃப்கோர்ஸ் அழுதோம், எல்லாரும் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் என்னால் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் கொடுத்தார், ஓகே. எப்படி 25 வயசுல வாழ வேண்டிய ஒரு பையனை கர்த்தரை எடுப்பார்? எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நோ. அப்போ அந்த ஃபேமிலியில் அந்த பையனுடைய வாழ்க்கையில் அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவனுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. அந்த பிரச்சனையை அவனாலையும் பார்க்க முடியல, அவன் ஃபேமிலி மக்களாலையும் உணர்ந்து கொள்ள முடியல, அவன் போகிற சர்ச்லையும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஐ எம் நாட் பிளேமிங் த சர்ச், பட் ஐ எம் ஹம்பிளி சஜஸ்டிங் தட் வி நீட் டு ஓப்பன் அவர் ஐஸ். நம்ம கண்கள் திறக்கப்படுறதுக்காக தான் அதை பேசுகிறேன். ஐ எம் நாட் பிளேமிங் எனி ஒன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் யோசிச்சேன், என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படி ஆண்டவரே 25 வயசில் ஒருத்தனை கர்த்தர் எடுக்கிறாரு, எதுக்கு எடுக்கணும்? அப்போ எதுக்காக கர்த்தர் அவனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கணும்? அப்போ கர்த்தர் அவனுக்காக வச்சிருக்கிற நோக்கம் தான் என்ன? கர்த்தர் அவனுக்கு குறித்து வச்சிருந்த திட்டம் தான் என்ன? ஸோ அதை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியல. அங்கே தான் நம்முடைய கண்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அடைப்பட்டிருக்கிறது. நம்ம தெளிவில்லாதவங்களா போயிடுறோம். எவ்ரி ஒன் ஆர் டையிங். ஓகே, இவரும் இறந்துட்டார். இது உலக மக்கள் போல நம்ம சிந்திக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல இறக்கிறது. ஐ டு நாட் பிலீவ் God will allow his loved one to die in an accident. No. Accidents are spiritual eyes open ஆயிடுச்சுன்னா நீங்க தெளிவாக உங்களால் பார்க்க முடியும். Accidents are planned and executed murder by the evil one.
சத்ருவினாலே திட்டமிடப்பட்டு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டதான ஒரு பிளான்ட் அசாசினேஷன் தான் எவ்ரி ஆக்சிடென்ட்ஸ், ரோட் ஆக்சிடென்ட்ஸ், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம். அப்போ இதை பார்க்கறதுக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஐஸ் நமக்கு ஓப்பனாக இருக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்மளால பார்க்க முடியாது. நம்ம ஏதோ சாதாரணமாக உலக மனுஷனை மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் தேவ பிள்ளைகளாக நமக்கு ஒரு 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 தெளிவை கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ இந்த 4வது காரியம் கன்ஃபரன்டேஷன் ஆஃப் த டிமானிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இன்னைக்கு அதை செஞ்சால் நம்ம சபையில் டிமானிக் கன்ஃபரன்டேஷன் இருந்தால் நிறைய பேர் வெளியில் போயிடுவாங்கன்ற ஒரு பயம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்குது. அதனால அதை நம்ம செய்கிறது கிடையாது. பட் அ சர்ச் ஹேஸ் டு கன்ஃபரண்ட் டீமன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிமானிக் கன்ஃபரன்டேஷனை பண்ணணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், யூ நீட் டு கிண்டில் யுவர் ஃபயர். அப்போ அதனால தான் நான் உங்களுக்கு போன எபிசோடில் சொன்னேன், காட் என்னுடைய லைஃப்பில் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணேன் போன எபிசோடில். அது என்னுடைய லைஃப்பில் ஒரு ஒரு ஃபயர், அது கர்த்தர் ஒரு அக்கினியை போட்டார். See, we read about this fire in book of Apostles, Acts of the Apostles. அப்போஸ்தலர் 28 பாருங்களேன். அப்போஸ்தலர் 28 2வது வசனத்துல இருந்து இங்க பால் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சம்பவம் நடக்குது. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு, அப்போஸ்தலர் 28:1 நான் வாசிக்கிறேன். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேலையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பூமியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்போ பார்க்குறோம், இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மிராக்கிள் இங்கே நடக்கிறத பார்க்குறோம். என்ன மிராக்கிள் நடந்துச்சு? இங்கே பால் மெலித்தா அப்படின்ற ஒரு தீவுக்கு போகிறாரு. அந்த தீவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே அந்த தீவு மக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த தீவு மக்கள் என்ன பண்ணுறாங்க, விறகுலாம் இது பண்ணுறாங்க. அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். ஸோ உள்ளேருந்து ஒரு பாம்பு என்ன பண்ணிச்சிங்களா, பாலை கடிச்சிருச்சு. ஸோ ஏன்னா இவர் ஒரு கைதியாக தான், ரோம கைதியாக தான் போகிறார். ஸோ ரோம கைதி இவன் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறான். அதனால் கடலில் சாகணும்னு திட்டமிடப்பட்டிருந்தாலும் கடல்லேருந்து தப்பிச்சு கரைக்கு வந்தாலும் கரையில் இருக்கிற பாம்பு கொன்னுடுச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பார்த்தா சாகவே இல்லை. கடைசியாக என்ன சொல்கிறாங்க, இவர் தேவன், கடவுளுடைய சாயலாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷங்க புரிந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காஸ்பலை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே நான் எதுக்காக இந்த இன்சிடென்ட்டை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், when we build a fire, snakes come out. Our goal is to build a fire, not to look for the snakes. அதாவது நம்ம அபிஷேகத்துல நம்முடைய சபை அக்கினியாய் மாற்றப்பட வேண்டும். அக்கினியாய் நம்முடைய சபை, நம்முடைய ஜபங்கள் அக்கினியாய் மாற்றப்படும் பொழுது நீங்க பாம்பை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அக்கினி இருக்கிற இடத்துல பாம்புகளால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் விஷயமா நம்ம செய்ய மறந்துடுறோம். இல்லை செய்யறது இல்லை, இல்லை செய்யறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நமக்கு டீச்சிங்க்கு நேரம் இருக்குது, வர்ஷிப்க்கு நேரம் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வர்ஷிப் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக டீப் டாக்டரின்ஸை பேசுகிறவங்க இருக்கிறாங்க. பட் த சர்ச் ஹேஸ் லாஸ்ட் இட்ஸ் ஸ்ட்ரென்த் டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் டிமானிக் பிளாட்ஸ் ஆர் டிமானிக் என்ன சொல்கிறது பிளான்ஸ். பிசாசனுடைய தாக்கங்களையும் பிசாசனுடைய திட்டங்களையும் எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. காரணம், we have lost our fire, we have lost our anointing. அப்போ இந்த சபையில 4வதா செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் கன்ஃபரன்டேஷன் ஆஃப் த டிமானிக். ஸோ 4 காரியம் சொன்னேன். முதலாவது பேஷனேட் ப்ரேயர், ஜெபம் பயங்கரமாக இருக்கணும் அந்த சபையில். 2வதா சுவிசேஷம் என்பது மையமாக இருக்கணும், ஹார்ட் ஃபார் இவாஞ்சலிசம். 3வதா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த மிராக்குலஸ், அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார், நிச்சயம் செய்வார் என்று எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு ஜபத்திலையும் ஒவ்வொரு ஆராதனையும் நம்ம வரணும். பலவீனர்களை பலப்படுத்துவார், பலவீனப்பட்டவர்களை சொஸ்தமாக்குவார், மரித்தோரை எழுப்புவார். இது செய்வார், கர்த்தர் நிச்சயமா செய்வார். இந்த எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டும். 4வதா
பிசாசை எதிர்த்து நிற்கிறதான ஒரு சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும். ஸோ அதற்கு அக்கினியின் அபிஷேகத்தை பெற்ற சபையாக நம்முடைய சபைகள் இருக்க வேண்டும். ஸோ நம்முடைய சபை அக்கினியை ஹோஸ்ட் பண்ணும்போது our church should be a place to host the anointing, the fire anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அபிஷேகத்தை ஹோஸ்ட் பண்ற சர்ச்சா நம்ம சர்ச் இருந்ததுன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா எந்த சர்ப்பத்தினாலும் என்ன பண்ண முடியாது, நிலை நிற்க முடியாது. கண்டிப்பா அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், கர்த்தருடைய விடுதலை அங்கு உண்டாகும் என்று சொல்லி நாம் நிச்சயமாக நம்புகிறோம். ஸோ அதனால இந்த டெலிவரன்ஸ் காரியங்கள் ரொம்ப ரொம்ப சர்ச்சுக்கு அவசியமானது. இது கண்டிப்பாக செய்யணும். ஒருவேளை உங்கள் சர்ச்சில் ஏன் செய்கிறாங்க, என் சர்ச்சில் ஏன் செய்கிறாங்க, இந்த கேள்விக்காகலாம் நம்ம பதில் சொல்ல வரல. மற்ற சபையை குறை சாட்ட வரல. நம்ம எல்லாருமே தேவ பிள்ளைகள் தான். குற்றம் சாட்டுவது என்பது பிசாசுடைய ஒரு பயங்கரமான தந்திரம். இன்னைக்கு யூடியூப்ல ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டு இன்னைக்கு நாமே நம்ம ஏதோ ஒரு 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 அவமானமாக கிறிஸ்தவங்களே மாறிக்கிட்டாங்க. So I am not here to criticize anyone, but I am here to say, to urge you. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Come into the anointing of the Holy Spirit. நீங்க எந்த சபையில இருந்தாலும் சரி, pray for that church. அந்த உங்க சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க சபையில அந்த அக்கினி அபிஷேகம் வரணும், எங்க சபையில இது எல்லாமே நடக்கணும், எங்க சபையில ஜெபம் முக்கியத்துவப்படுத்தப்படணும், எங்க சபையில சுவிசேஷம் பிரதானமாக இருக்கணும், எங்க சபையில அற்புத அடையாளங்கள் திரளா நடக்கணும், எங்க சபையில பிசாசுடைய வல்லமைகளை எதிர்த்து நிற்கவங்களா இருக்கணும். இந்த 4 காரியங்கள் நம்முடைய சபையில இருக்கும் பொழுது நிச்சயமாக கடைசி நாட்களின் எழுப்புதல் நம்முடைய சபையிலிருந்து திரளாய் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த எபிசோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மேக் ஷுர் தட் என்ன சொல்றது, இது ஒரு கான்ட்ரவர்சியோ ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. திஸ் இஸ் அ டைம் டு ஓப்பன் அவர் ஐஸ் and to see what God is having, what God has planned for us. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கான நேரமே ஒழிய ஒரு சர்ச் இன்னொரு சர்ச்சை குற்றம் சாட்டுவதற்கோ, இந்த சர்ச்சில் பண்ணலாம் அந்த சர்ச்சில் பண்ணலான்னு சொல்லிட்டு குறை சாட்டுவதற்காகவோ நம்ம இந்த காலத்தில் இல்லை. அதற்கான பிளாட்ஃபார்மும் இந்த பாட்காஸ்ட்டோ இந்த வீடியோவும் கிடையாது. அது நம்முடைய வேலையும் கிடையாது. அப்படி செஞ்சால் அது கம்ப்ளீட்டாக பிசாசனுடைய தந்திரம். பிசாசு தான் அப்படி டிசீவ் பண்ணுவான். We are not here by the deception of Satan. We are here purely by the grace of God and by the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தினாலும் தேவ கிருபையினாலும் நாம் நிலை நிற்கிறோம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியத்தை நம்ம ஒழுங்காக செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவ கிருபை உங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக. God bless you.